வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாமக உள்ளே, விசிக கம்யூனிஸ்ட் வெளியே, தமிழக அரசியல் களத்தில் சதுரங்க ஆட்டமானது முடிவுக்கு வரல. சரிப்பா, பாமகவை எதற்காக விஜய் அவர்கள் உள்ள கொண்டு வரணும், விசிகாவும் கம்யூனிஸ்டும் எதற்காக வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்பீங்க. சிம்பிளான லாஜிக் தாங்க. அரசு நிர்வாகத்தில் கூட்டணி கட்சிகள் தலையிடவே கூடாதுங்க. கொள்கை முடிவெடுக்கின்ற பொழுது ஆளுங்கட்சி அதை பார்த்துக்குங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாதுங்க. மூன்றாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி நிர்வாகத்தை 6 மாத காலம் பார்த்துட்டு இருக்கலாங்க. அதற்கு பிறகு நீங்க விமர்சனம் பண்ணலாங்க. எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேக ஆட்சியை விமர்சனம் பண்ணும், விசிகாவும் விமர்சனம் பண்ணும். அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் விமர்சனம் பண்ணோம்னா அப்போ விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளா அல்லது எதிர்கட்சிகளா? அதனால இப்ப தவேகா பொறுத்த வரைக்கும் விசிகா வேண்டாம்ப்பா, கம்யூனிஸ்ட் வேண்டாமப்பா, பாமக இருந்தா மட்டும் போதுமப்பா அப்படின்னு அவரு நினைக்கின்றாராம். இப்போ தவேகாவில் விசிகாவோ கம்யூனிஸ்டோ இருந்தா இருக்கட்டும், இல்லனா போட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். ஏன் தெரியுமா? விசிகா பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மாற்றம் என்கின்ற பொழுது பெருசா அவங்களே தலையிடுகின்றார்களாம். ரெண்டாவது, அரசாங்க நிர்வாகத்தில் இதை செஞ்சிருக்க கூடாது, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கின்றார்களாம். அது மட்டும் இல்ல, இப்பதான் பட்ஜெட்டை அறிவிக்க போகிறாங்க. அந்த பட்ஜெட்ல விசிகாவுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை பற்றி நாகரிகமாக கோரிக்கை வைப்பது சரியானதாக இருக்கும். இதை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கின்றார்களாம். அதனால முழு அரசாங்கத்தையே விசிகா வழி நடத்துவது போலவே ஃபீல் பண்றாராம் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, ஆதி திராவிடர் நலத்துறை. ஆனா அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் நினைக்கின்றாராம். இந்த ஒரு சின்ன துறைக்கே நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை செய்யறோம், ஏகப்பட்ட அதிகாரிகளை மாற்றி அமைக்கிறோம், எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை வழங்குகின்றோம். ஆனா எங்களுக்கு பெரிய துறையை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால ஆதி திராவிடர் நலத்துறையை எடுத்துட்டு எங்களுக்கு உயர்கல்வித்துறையை கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நெருக்கடி கொடுக்கின்றாராம். இப்போ நம்ம ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுசா கட்சியில் சேரக்கூடிய அரசியல் ஆளுமைகளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாதான் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு தவேகால சேருவாங்க அப்படின்னு நினைக்கின்றாராம். அதற்காக அவங்க கட்சி சார்பாக யாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களோ அதுல ஒருத்தரை விடுவித்து விட்டு சி விஜயபாஸ்கருக்காவது இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். இப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி மாற்றத்துக்கே விஜய் அவர்கள் தயங்குகின்ற போது விசிகா இப்போ எங்களுக்கு இந்த பதவி வேணாப்பா, வேற கொடுங்க அப்படின்னு கேட்பது பெரிய குடைச்சலாக இருக்குதாம். ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க அரசின் கொள்கை முடிவுகளை எல்லாம் பெருசா கேள்வி கேட்கின்றார்களாம். சட்ட ஒழுங்கை பற்றி பொது தளத்துல பேசுறாங்களாம். சோபா மாடல் என்று சொல்லிவிட்டு 24 மணி நேரம் விமர்சனம் பண்றாங்க. சோபா மாடல்னா என்ன? முதல்ல விளக்கம் அளிங்க. சோபா பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய வீட்டுக்கும் போச்சு, அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வீட்டுக்கும் போச்சு, அதே மாதிரி CV சண்முகத்துடைய வீட்டுக்கும் போச்சு. அது மட்டும் கிடையாது, இவங்க யாருமே சோபா ஏன் வந்தது அப்படின்றதுக்கான விளக்கம் அளிக்கலையே. இந்த அரசாங்கத்துல எப்போதும் சரி ஒரு கரும்புள்ளி எந்திக்கிட்டே இருக்குது. இந்த சோபா முதல்ல விளக்கம் அளிக்க சொல்லுங்க அப்படின்னு பெரிய புயலையே கலப்பினது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தானாம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் தோழராக இருந்த மகேந்திரன் அவர்களை தவேகாவில் இணைத்தது நேர்மையற்றது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நினைக்கிறதாம். அதனால இந்த தவேகாவை எப்போதும் நம்பக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் நினைக்கின்றதாம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் 3ஆக உடைந்திருந்தது. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் லெனினிஸ்ட். இந்த 3 பேரும் இப்போ ஒன்னா இருக்கிறாங்க. சரி, இவங்க 3 பேரும் ஒன்னானது நிச்சயமா தவேகாவுக்கு தலைவலியா தான் இருக்கும். ரெண்டாவது, இப்பதான் காவிரியின் குறுக்கு மேகதாதனை கட்டுகின்ற விஷயம். எடப்பாடி பழனிசாமி கூட பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த முடிவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார், எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள், எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்ன கண்டனம் என்று பார்க்கின்ற போது இந்த காவிரியின் குறுக்கே மேகதாதனை கட்டுவது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் என்பது முதலமைச்சர் கொண்டு வந்தது. ஆனா அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திருத்தம் என்ன,
அந்த திருத்தத்தின் மூலமாக தமிழகத்துக்கு என்ன நன்மை நடக்க போகுது? ஏற்கனவே இருந்த ஆணையம் வந்து வேணாங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஏன் வேணாங்கிறார்? அதன் மூலமாக தமிழகத்துக்கு என்ன கெட்டது நடந்தது? இப்போ இருக்கின்ற ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இல்லை? புதிய ஆணையம் வந்தா அதுல என்னென்ன அதிகாரங்கள் சேர்க்கப்பட வேண்டும்? இந்த மாதிரி இந்த தீர்மானத்துல இடைசெருகலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒண்ணு உதயநிதி ஸ்டாலினுடைய கோரிக்கையில இவ்வளவு நன்மை இருக்கிறது, அதனால அந்த தீர்மானத்துல ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னாவது விலக்கி இருக்கணும். இல்ல உதயநிதி ஸ்டாலினாவது விலக்கி இருக்க வேண்டும். ஆனா ரெண்டு பேருமே வந்து கோரிக்கை வைக்கத்தும் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்வதும் கண்மூடித்தனமாக நாங்க என்ன ஆதரிக்கணுமே என்ன. அதனால அந்த தீர்மானத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றது தவறு. அதனால அந்த தீர்மானத்தையே ரத்து செய்து விட வேண்டும். இரண்டாவது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, மேகதாது அணை தொடர்பாக பேச வேண்டும். தீர்மானத்தை எல்லாம் வந்து நேரடியாக தான் எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியானது சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு மனதான தீர்மானத்துக்கு எதிராக பொது வழியில பேசிட்டு திரிகிறாங்களாம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் தினந்தோறும் குடைச்சல். அதனால பாமகவை உள்ள கொண்டு வருவதன் மூலமாக இவங்களுடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் நினைக்கின்றாருங்க. ஆமா, பாமகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிர்த்து வாக்களிக்காமல் ஒதுங்கியே நின்றாங்க. அந்த தருணத்துல சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் தனியாக சந்தித்தாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் தனி தீர்மானம் அது முடிந்த பிறகு சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதாவது தேர்தல்லாம் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு அரசியல் நாகரிகம் என்ற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் வந்தாருங்களாம். அவர் வீட்டில் தான் நீண்ட நேரம் இருந்தாராம். ஸோ ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாமகவுடைய ஆதரவு வெற்றி பெற்ற அன்றைக்கே வேண்டும் என்று எண்ணம் இருந்திருக்கிறது. அதை இப்போ செயல்படுத்துகின்றார் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்முடைய அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் போனது விசிகாவுக்கு கொஞ்சம் கூட ஏற்புடையதே கிடையாதாம. எப்பா அவங்கெல்லாம் ஆணவ படுகொலை செய்யறவங்கப்பா. சாதி அடிப்படைவாதிகளுடைய வீட்டுக்கு போனா அரசியல் நாகரிகமா? கொள்கையை கடந்து அவங்க எல்லாம் போய் சந்திக்கணுமா அப்படின்னு விசிகாவினர் வந்து அன்புமணி வீட்டுக்கு போனதுக்கே வந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். இப்போ பாமகவுடைய உதவி தேவைப்படும் என்று விஜய் நினைக்கின்றாராம். அதனாலதான் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி ஆய்வு நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அனைத்து கட்சியும் கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு தவேகா சார்பிலும் ஆட்களை அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆலோசனை முடிந்து விட்ட பிறகு முதலமைச்சரை சந்தித்து அந்த கூட்டத்துல என்ன முடிவெடுத்தோம் என்ற விஷயத்தை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டைம் கேட்டாங்க. மற்றவங்க யாரு டைம் கேட்டாலும் சரி சந்திப்பதே கிடையாதான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டைமை கேட்ட உடனே கொடுத்தாங்களாம். போய் சந்திச்சு விட்டு வந்து கண்டிப்பாக இந்த முறை ஆளுநர் உரையில சமூக நீதி ஆய்வு கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனா இங்க எந்தெந்த சாதிகள் பொருளாதாரத்துல கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி ஆய்வு நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அதை விஜய் கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே அது பட்ஜெட்டிலும் இடம்பெற்றதாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாமக பக்கம் நம்முடைய தவேகா நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நினைக்கின்றார்களாம். அதனுடைய ஒரு படி மேலாகத்தான் வந்து இந்த சமூக நீதி புள்ளி விவர ஆய்வை அறிவித்த பிறகு நன்றி தெரிவிப்பதற்காக நம்முடைய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் சந்தித்து நன்றி சொல்லிவிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து பாமக இருந்து யாரோ ஒருத்தர் வந்து விஜய் அவர்களை சந்தித்து கொண்டே இருப்பது பாமக பக்கம் வந்து விஜய் நகர்வதை காட்டுகிறது. இது கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா மீது நம்பிக்கை அற்று போன தருணம் தான். இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இடைத்தேர்தல் நடந்தா போதுமானதாக இருக்கும் தவேகா ஆட்சி நிலை பெறுவதற்கு. பாமகவை நம்பலாம், ஆனா கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவை நம்பவே முடியாது அப்படின்னு விஜய் நினைக்கின்றார். ஏன்னா கலைஞர் தெரியுமா, கலைஞர் அவருக்கு பெரும்பான்மை கிடையாது. 2006 ஆதரவு தருகின்றோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகு பாமக 5 ஆண்டு காலம் ஆதரவை வெளியிலிருந்தே தந்தாங்க. கூட்டணி ஆட்சி பற்றியே பேசல. அதனால ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து விஜய் நினைக்கின்றார். அதனால பாமக ஆதரவை பெறுவது நாம 5 ஆண்டு காலம் சர்வே பண்றதுக்கு சூப்பரானதாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதிமுக இருந்து வரவங்களை ஏன் கேக்குறீங்க? அதிமுக இருந்து வரவங்களை ஏன் கேக்குறீங்க? உங்க கட்சி இப்போ தூய சக்தியா, இல்ல தீர்ந்து போன சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா? அதிமுகவில் பதிவை ராஜினாமா பண்ணிட்டு வரவங்கள
நீங்க சேர்ப்பதன் மூலமாக கலங்கப்பட்ட அரசியலை கையில் எடுக்கிறீங்க. இது எந்த மாதிரியான அரசியல்? எதிர்கால சந்ததியினருக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியானது வெளிப்படையாகவே பேசுதாமே. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருந்தா குடைச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கின்றார். ஏன்னா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்ட்கள் என்றாலே போராட்ட காலத்தில் தான் நிற்பாங்க. ஸோ கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே வந்து அவங்க போராடினாங்கன்னா நமக்கு தான் அது பலவீனம். இது திமுகவுக்கு அப்படி ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியது. கூட்டணியில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் அதே அரசு அதிகாரிகளும் போராடுகின்ற போது அவங்களோட நின்று போராட்டம் நடத்தினாங்களாம். அதனால திமுக ஆட்சியை கம்யூனிஸ்ட்களால் வந்து ஆதரிக்கவே முடியல. திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளே போராடுவது அந்த ஆட்சிக்கு பலவீனமாச்சு. இப்போ தவேகாவுக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதனால நாம என்ன பண்ணலாம், பாமக உள்ள கொண்டு வந்து இந்த 2 பேரும் துரத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம். அது மட்டும் இல்ல, சமீப காலமாக அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை ஏகத்துக்கு புகழ்ந்து தள்ளிக்கொண்டே வருகின்றார். அவருடைய வெற்றியை பற்றி ரொம்ப சிலாகித்து பேசுகின்றார். எப்பவுமே சரி, புது வேலைக்காரனுடைய சுறுசுறுப்பு 20 நாள் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும். 20 நாள் கழிந்த பிறகுதான் அந்த வேலையெல்லாம் எப்படி செய்யறான். அதனால தமிழ்நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன நன்மைன்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு அரசாங்கத்தை 6 மாத காலம் விமர்சனம் பண்ணக்கூடாது என்பது போலவே 6 மாத காலத்துக்கு ஆட்சி எப்படி நடக்குது, அந்த ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் போடலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எதையோ எதிர்பார்த்திருக்கிறாரு. ஒருவேளை சமூக நீதி ஆய்வு நடத்த போறாங்களே, அதனால விஜய் மீது நம்பிக்கை வந்து விட்டதோ என்ன தெரியல. ஊழலை ஒழிச்சாருப்பா விஜய் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அரசியல் களத்துல நீண்ட நாளா பயணிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஊழலை ஒழிக்க முடியுமா? இல்ல ஊழல் ஒழிந்து போச்சுன்னு சொல்லிட்டு 100% உன்னால சர்டிபிகேட் தர முடியுமா? இல்ல சமூக நீதி கலந்தாய்வு நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லுகின்ற இந்த ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கமானது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்பாக நாங்க வந்து சமூக நீதி புள்ளி விவர ஆய்வை செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இந்த மாதிரி சாதி வாரியான மக்கள் தொகையும் புள்ளி விவரத்தையும் நான் கூட எடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா வாக்குறுதி கொடுத்தாரு. செய்ய முடிஞ்சுதா? வாக்குறுதி கொடுத்ததுனாலே வந்து விஜயை புகழ்வதும் ஏதோ விஜய் கிட்ட எதிர்பார்ப்பதும் அன்புமணி ராமதாசும் சுயநலவாதியோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு ஆளும் மயிரேன்னு அவனே மருத்துவக் கல்வி வச்சு தான் நடத்துறான். அவனே புண்ணாக்கு துண்ண பையன். நீட்டு எதிர்க்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய நேர்மையான ஆளா இருப்பான். அதனால விஜயை கூப்பிட்டா போதும் ஓடி போய் காலில் விழுத்து அன்புமணிக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கும். நக்கி பிழைப்பதே அன்புமணி ராமதாஸுக்கு வேலையா இருக்கும். அதனால இப்ப தேவையில்லாம விஜய போகந்துட்டு திரிகிறான் பண்ணி பையன். சரி பார்க்கலாம் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திரைத்துறைக்கு எதிராக திரை நாயர்களுக்கு எதிராக இந்த கட்சியெல்லாம் தொடங்கினது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது ரீல் இருக்கக்கூடாது, ரியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூக நீதி ஆய்வை விஜய் செஞ்சிருவாராம், உத்தரவாதம் அளிச்சுட்டாராம். அதனால போய் வாழ்த்துறாங்களாம், சந்திக்கிறாங்களாம். சாமி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட மாட்டாங்களா? கூட்டணியில சேர்ந்து கொள்ள மாட்டாங்களா? சேர்த்து கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எப்படிலாம் போய் பம்புறாங்க தெரியுமா? அன்புமணியும் அவங்க மனைவியும். சாமி அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பதவி இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு பதவி இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு சொத்து இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு காலேஜ் இருக்கணும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் தொண்டர்களையும் வன்னிய மக்களையும் ஏமாற்றி ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் இந்த பாமக கூட்டம். இப்ப விஜய் கூப்பிட்டாலும் போய் சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். பார்க்கலாம் அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறாங்களா, தவேகால போய் சேர்றாங்களா என்று சொல்லிட்டு. ஏன்னா சுயநலமே வடிவானவங்க தான் அவங்க. எத்தனை முறை தோத்தாலும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே தான் பெண்ணாகரத்துக்கு பக்கத்தில் போய் நிற்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு. அதனால அந்த சூழ்நிலவாதிகளை போய் விஜய் சேகரான்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இவனை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களிடத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவான், விவசாயிகள் பக்கம் நிற்பான், மாநிலத்துடைய நலன் பற்றி சிந்திப்பான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு மயங்கி கிடக்கக்கூடிய சமூக வலைதளவாசிகள்லாம் மீட்டெடுப்பான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நினைச்சா, சாமியை கூட்டணியில் சேர்த்துக்கிறியா, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தியா, எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிச்சை எடுக்கிற நிலைமை போயிட்டான். வீணா வந்து 1 மாசம் கூட அவளை இந்த ஆட்சியை வானத்துக்கு பூமிக்கும் புகழ்ந்துகிட்டு திரியறாம்பா அன்புமணி ராமதாஸ். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றிங்க.